Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு டேஸ்டியான உடைச்சு ஊத்துன முட்டை கிரேவி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த முட்டை கிரேவி செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்குவோம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு இப்போ நம்ம அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் கிரேவி எந்த அளவுக்கு அதிகமாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் செய்கிறேன், அதனால் ஒரு வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன். இப்போ வெங்காயத்தை இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறப்பவே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இது கூடவே நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போது மஞ்சத்தூள் கூடயே ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். மஞ்சத்தூளும் உப்பும் நம்ம ஏற்கனவே முன்னாடியே சேர்க்குறப்போ தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக தான் நான் தக்காளி சேர்க்குறப்பையும் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்க்குறேன். கொஞ்சம் உப்பு ஒரு பிஞ்சு அளவு தான் சேர்ப்பேன். இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் ஜீரக பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இப்படி வதக்கிறப்போ தூளில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லும் போயிடும். இதை நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்குவோம். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் இந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன், நீங்கள் வேணுன்னா சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதை அப்படியே ஓப்பன்லேயே வச்சு கொதிக்க விடுவேன். நான் குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பார்த்திங்கனாவே தெரியும், நான் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் தான் விட்டுருந்தேன். அதுக்குள்ளே நல்லா குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து நிறுத்திக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் முட்டையை சேர்த்துக்கிறேன். முட்டை நான் உடச்சி இது மாதிரி கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு அப்புறம் சேர்த்துக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக அப்படியே முட்டையை உடச்சி ஊற்றாமல் இது மாதிரி கிண்ணத்தில் ஊற்றி சேர்க்குறப்போ எதனா வேஸ்ட்டாக இருந்தால் கூட நமக்கு தெரியும். நான் ஒரு 4 முட்டை அளவுக்கு இதில் உடச்சி ஊற்றி இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ முட்டையை சேர்த்துட்டு நம்ம எதுவும் மிக்ஸ் பண்ண வேணாம், அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா முட்டை பாயில் ஆகி வரட்டும். அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். நம்ம எதையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது இப்போது, இல்லைனா எல்லாம் அந்த முட்டையோட மஞ்சக்கருலாம் மிக்ஸ் ஆகிடும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். முட்டை தனித்தனியாக இது மாதிரி நல்லா வெந்து இருக்குது பாருங்கள். இப்போ இதோட இன்னொரு சைடு நம்ம அப்படியே நல்லா லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். அப்போ முட்டையோட அந்த மஞ்சக்கரு இருக்கிற பக்கம் இன்னும் நல்லா வெந்து வரும். நீங்கள் முன்னாடியே கலந்துட்டிங்கன்னா இது மாதிரி தனித்தனியாக இருக்காது. நம்ம எக் ரைஸ்க்கு செய்கிற மாதிரி ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி ஆகிடும். அதனால் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். முட்டை இது மாதிரி தனித்தனியாக இருக்கிறப்போ நம்ம சைட் டிஷ்க்கு எடுத்து வச்சு சாப்பிடலாம். நம்ம நார்மலாக பாயில்டு எக் தனியாக சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இது தனியாக சாப்பிட்றப்போ. இல்லைனா எல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். பார்த்து மெதுவாக திருப்பிக்கங்க. நீங்கள் முன்னாடியே உடனே திருப்பிட்டிங்கன்னா அந்த மஞ்சள் இருக்கிறது கலந்துரும். அப்போது எல்லா முட்டை இது மாதிரி தனித்தனியாக கிடைக்காது உங்களுக்கு. இப்போ நான் அதை அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கிறேன் ஓப்பன்லேயே. இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். முட்டை கிரேவிக்கு பெப்பர் பவுடர் சேர்க்குறப்போ டேஸ்டியாக இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஓப்பன்லேயே தான் இப்போ கொஞ்சம் நேரம் திக்காகிறதுக்கு கொதிக்க விடுறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி அந்த ஸ்டவ்வோட ஹீட்லேயே திக்காகிடும். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சிலே போதும். இப்போ லாஸ்ட்டாக நான் சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை இதோட சேர்த்துக்கிறேன். இப்போது நம்மளோட முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிரேவி கன்சிஸ்டன்சி பார்த்து நிறுத்திக்கோங்க. இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நம்மளோட உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம், அப்படி இல்லைனா ரசம் சாதம் அது மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு கூட இதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். நம்மளோட முட்டை கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட இந்த முட்டையை சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.